வெல்கம் பேக் டு Tuttifrutti குக்கிங். இன்னைக்கு வெண்பூசணி ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுதாங்க நம்ம ரைஸ். அந்த காலத்தில் சொல்லுவாங்க இவ்வளோ பெரிய பூசணிக்காவை எப்படி சாப்பாட்டில் மறைக்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம அழகாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. அந்த காலத்தில் வீரர்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தேவையான பொருள்கள், நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அது 450 கிராம். அதை கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ பூசணிக்காய் தான் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுப்போம். இந்த மாதிரி தேங்காவையும் ஜாரில் போட்டு துருவிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். 4 பச்சை மிளகா லேசாக கீறி வச்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவை துருவியாச்சு. இப்போது ஜூஸர் ஜாரில் கட் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காய் ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாக இருக்கிறதுனால அப்போது கொஞ்சம் ஜூஸ் வந்துடும். அதுக்கப்புறம் துருவி வச்சுருந்த தேங்காவையும் போட்டு நல்ல ஜூஸ் அடிச்சுப்போம். நமக்கு 1 கப் ரைஸுக்கு 3 கப்பு ஜூஸ் வேணும். தேங்காவையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். நமக்கு 3 கப்பு வேணும். அந்த ஜூஸ் வந்ததும் அது கூட தண்ணி சேர்த்து நமக்கு தேவையான அளவுக்கு 3 கப்புக்கு ஜூஸ் எடுத்து வச்சுப்போம். இப்போ குக்கரில் தான் இதை செய்ய போகிறேன் ரைஸு. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் ஜீரா சேர்த்துப்போம். அது பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதை சேர்த்து லேசாக வதக்கினா போதும். ஏன்னா இந்த ரைஸ் ஒயிட்டாக தான் இருக்கும். அது வதங்கினதும் ஒரு 10 பல் பூண்டு முழுசாகவே போட்டிருக்கலாம். அதையும் லேசாக வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். லேசாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நீல வாக்கில் லேசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் போட்டு வதக்கிப்போம். இது வதங்கினதும் இதெல்லாம் லேசாக வதங்கினா போதும். வதங்கினதும் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துப்போம். இப்போ ரைஸை லேசாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எவ்வளோ ரைஸ் எடுத்தோமோ அதுக்கு 3 பங்கு பூசணிக்காய் கோகோனட் ஜூஸை சேர்க்கணும். இப்போ 1 கப்பு, நான் இந்த கப்பில் தான் அளந்துருந்தேன். பாதி அதே கப்பில் சேர்த்துக்கிறேன். 2வது கப்பு, இன்னொரு கப்பு, இது 3வது கப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். இப்போ பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே 1/2 லெமன் அதையும் ஜூஸ் எடுத்து சேர்த்துப்போம். இப்போது நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம இது கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு இப்படி ஓப்பன்லேயே வச்சுப்போம். ஒரு கொதி வந்ததும் குக்கர் மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வருது வரையும் வெயிட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வந்ததும் லோ ஃப்ளேமுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வச்சு 5 மினிட்ஸ் ஆனதும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டீம் இறங்குனதும் எடுத்தால் சூப்பராட்டு இந்த ரைஸ் இருக்கும். பூசணிக்காய் வாசனை, தேங்காய் பால் வாசனை, அந்த பச்சை மிளகாய் வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், நம்மளோட வெண்பூசணி ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அந்த காலத்தில் வீரர்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்களாம். இந்த சாறு எடுத்து அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. படிக்கிற குழந்தைங்களுக்கு வெண்பூசணி அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு கொடுங்க. இப்போது இந்த ரைஸில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். இது நல்லா மைல்டாக இருக்கும். எல்லாமே கொஞ்சமாக ஜீரா வாசனை, கொஞ்சம் பூண்டு வாசனை வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ இது நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம்.
இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி வச்சுருப்போம், அதையும் இதில் தூவிக்கலாம். நல்ல அட்டகாசமான நல்ல வாசனையாக ரொம்ப ஹெல்தியான வெண்பூசணி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நியூ வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி உருளைக்கிழங்கும் ஆனியன் ரைத்தாவும் இதுக்கு வச்சு நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.